பன்னீர்ல விதவிதமா நம்ம செய்றோம். ஆனா, நம்மளுக்கு பிடிச்ச மாரி, நம்ம பிள்ளைங்களுக்கு பிடிச்ச டேஸ்ட்ல நம்ம பண்ணி பார்க்கலாங்களா? இன்னைக்கு பன்னீர்ல வந்து ஒரு சைட் டிஷ் தாங்க பண்ண போறோம். அது பசங்களுக்கு பிடிச்ச மாரி பண்ணி குடுக்க போறோம். நீங்க என்னன்னு கண்டுபிடிச்சுக்கோங்க. வாங்க வீடியோக்குள்ள போலாம். ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டூ 3SL சேனல். இன்னைக்கு நம்ம பன்னீர்ல மஞ்சூரியன் தாங்க பார்க்க போறோம். எப்படி நம்ம கோபி மஞ்சூரியன் அதெல்லாம் போடுறோமோ, அதே மாரி பன்னீர்ல ஒரு மஞ்சூரியன் ட்ரை பண்ணி பார்த்துருக்கேங்க. அழகா அது வெங்காயம், கேப்சிகம், அப்புறம் பன்னீர், க க கொத்தமல்லி, அப்புறம் பச்சை மிளகாய் எல்லாம் பொடியா நறுக்கி எடுத்து வச்சாச்சுங்க. ஒரு பாத்திரத்துல வந்துட்டு ஒரு 2 ஸ்பூன் வந்து மைதா எடுத்து போட்டுக்கிட்டாச்சுங்க. அப்புறம் ஒரு ஒரு ஸ்பூன் கிட்ட கார்ன்ஃப்ளவர் மாவும் அதில் நம்ம ஆட் பண்ணிக்க வேண்டியது தான். அது வந்து அந்த கொஞ்சம் அந்த கெட்டித்தன்மை கொடுக்கறதுக்காக கார்ன்ஃப்ளவர் மாவும் ஆட் பண்ணிக்கிறாச்சு. சுவையை கூட்ட வந்து ஒரு 1/4 ஸ்பூன் வந்து உப்பு போட்டாச்சு. அது உப்பும் அப்புறம் வெறும் மிளகாய் தூள் வந்து ஒரு ஸ்பூன் வந்து காரத்துக்கும் அதுவும் போட்டாச்சுங்க. இஞ்சி பூண்டு பேஸ்ட்டும் வந்து ஒரு 1/2 ஸ்பூன் வந்து அதில் போட்டு நல்லா கலந்துக்க போகிறோங்க. இஞ்சி பூண்டு பேஸ்ட்டும் ஒரு 1/2 ஸ்பூன் இதில் போட்டு நம்ம கலந்துக்க போகிறோம். அப்புறம் கரம் மசாலா இருக்கு இல்லைங்களா, கரம் மசாலா வந்து ஒரு 1/2 ஸ்பூன் வந்து அதில் போட்டுக்கிட்டாச்சு. இது வந்து இந்த மசாலாலாம் நல்லா இஞ்சி பூண்டு அங்கங்கே நிற்காம இருக்கிறதுக்காக நல்லா கலக்கி எடுத்துக்கிட்டாச்சு. கொஞ்சம் கொஞ்சமாக தண்ணி ஊற்றி அது நல்லா வந்து அந்த பன்னீரும் கேப்சிகமும் நல்லா அது மூழ்கி பைண்டிங் ஆகிற மாதிரி கொஞ்சம் தண்ணி விட்டு கலக்கிக்க போகிறோம். தண்ணி ஊற்றி கலக்கணுன்னே பாதி வந்து கேப்சிகம் வந்து அதில் போட்டுக்க போகிறோம். மீதி வந்து நம்ம அந்த கிரேவியில் போட்டுக்கலாம் எடுத்து வச்சாச்சு. புதினா வந்து ஒரு 2 இலையும் அதில் கிள்ளி போட்டாச்சுங்க. அப்புறம் பன்னீரையும் அதில் போட்டுட்டு நல்லா வந்து அதை கலக்கிக்க போகிறோம். நல்லா பன்னீர் கேப்சிகமோடு அது வந்து நல்லா கலந்து வர வர வரையும் வச்சுட்டு அது ஒரு 5 மினிட்ஸ் வந்து ஊற வைக்க போகிறோங்க. இது எல்லா இடத்துலையும் நல்லா மசாலா மிக்ஸ் ஆகிற வரையும் போட்டாச்சு. அதுக்குள்ள நம்ம தக்காளி பியூரிஃபைக்காக அந்த தக்காளி வந்து ஒரு 1/2 தக்காளியை ஜாரில் போட்டு அரைச்சி வச்சாச்சுங்க. வெங்காயம் எல்லாம் ரெடி பண்ணியாச்சு. அவ்வளோதான், வாணலியில் எண்ணெய் ஊற்றிட்டு இந்த பன்னீரை வந்து மிதமான சூடில் கொஞ்சம் போட்டு வறுத்து எடுக்க போகிறேங்க. ஆக்சுவலாக கிரேவி போடும்போது அது நான் வறுக்கவே மாட்டேன். அப்படியே சாஃப்ட் தன்மை இருக்கணுன்றதுனால அப்படியே போட்டுருவேன் சாதாரண கிரேவி பண்ணும்போது. இது பசங்களுக்கு பிடிச்ச மாதிரி இப்போ மஞ்சூரியன் செய்யறதுனால கொஞ்சம் அதில் போட்டு நல்லா வந்து வறுத்து எடுக்க போகிறேங்க. அப்புறம் நம்ம கார்ன்ஃப்ளவர் மாவு இருக்கு இல்லைங்களா, இந்த மசாலா கலந்து வச்சதை மீதி இருக்கும் கொஞ்சமாக இருக்கிறதுலையே கார்ன்ஃப்ளவர் மாவையும் போட்டு நல்லா கலக்கி வச்சுருச்சுங்க. அப்போ தான் அது திக் தன்மை கொடுக்குன்றதுனால அந்த கார்ன்ஃப்ளவர் மாவையும் நல்லா கலக்கி எடுத்து வச்சாச்சு. இது பாருங்க, இதுவும் பொரிஞ்சு வந்துடுச்சு. கொஞ்சம் நான் டீப் ஃப்ரை பண்ணியே எடுத்துக்கிட்டேன். அப்பதான் அது வந்து அந்த மசாலாவோட அந்த பக்கோடா ஸ்டைல்ல இருக்குன்றதுனால கொஞ்சம் நல்லாவே டீப் ஃப்ரை பண்ணிட்டு எடுத்துக்கிட்டாச்சுங்க. இது வந்து நார்மல் ஃப்ரை பண்ணி எடுத்துக்கலாம். பட் நான் வந்து அந்த டேஸ்ட் வரணுன்றதுனால கொஞ்சம் டீப் ஃப்ரையே பண்ணி எடுத்துக்கிட்டேன். அவ்வளோதான், இதெல்லாம் பண்ணிடலாம். பன்னீர், கேப்சிகம், அந்த புதினா எல்லாம் போட்டு கலந்தது எல்லாமே ரெடி ஆயிடுச்சுங்க. அதில் அந்த எண்ணெயை கொஞ்சோண்டு இருத்துட்டு அதே வாணலியில் வந்து பிரிஞ்சி இலை தாளிச்சிட்டு, சோம்பு கொஞ்சம் தாளிச்சிட்டு, பச்சை மிளகா 2 காரத்துக்கும் சேர்த்துட்டு, வெங்காயம் பொடியாக அறுக்கின வெங்காயத்தையும் அதில் போட்டுட்டு நல்லா வதக்கி எடுக்க போகிறேங்க. அதாவது நல்லா ஓரளவுக்கு வந்த உடனே நம்ம இஞ்சி பூண்டு பேஸ்ட் வந்து 1/2 ஸ்பூன், ஆல்ரெடி நம்ம அந்த மசாலாவிலையும் இஞ்சி பூண்டு பேஸ்ட் போட்டுக்கிறதுனால ஒரு 1/4 ஸ்பூன் போதுங்க. அது போட்டாச்சு. அப்புறம் அதுவும் கேப்சிகமும் போட்டு நல்லா வதக்கிட்ட பின்னாடி கேப்சிகம் நல்லா வந்து வர ஸ்டேஜில் வந்து நம்ம இந்த தக்காளி வந்து பெரிய நம்ம ஜூஸாக அரைச்சி வச்சு இல்லைங்களா, அதை போட்டாச்சு. ஒரு ஸ்பூன் வந்து வந்து மிளகாய் தூளும் போட்டாச்சு. கரம் மசாலா வந்து ஒரு 1/2 ஸ்பூன் போட்டாச்சுங்க. அதை போட்டு நல்லா கலந்து விட்ட பின்னாடி நம்ம அரைச்சி வச்ச அந்த தக்காளி ஜார்லேயே வந்து அலசி ஊற்றிட்டு உப்பு லைட்டாக போட்டுட்டு நல்லா கொதி விட போவேங்க. அது அந்த கேப்சிகம் வெந்து வர எண்ணெயிலே வதங்கினோடனே வெந்துட்டு இருக்கும். இருந்தாலும் அந்த கேப்சிகம் கொஞ்சம் வெந்து வரதுக்காக தண்ணி ஊற்றி மூடி வச்சாச்சு. இது நல்லா இந்த பதத்துக்கு வந்த உடனே கொஞ்சோண்டு இவங்க இவங்க டேஸ்ட்டுக்காக நம்ம அந்த கலக்கி வச்சிருந்தோங்களா கார்ன்ஃப்ளவர் மாவு அந்த கிரேவி இது அதையும் இதில் கலந்து விட்டாச்சுங்க, அந்த கெட்டி தன்மைக்காக. அப்புறம் பசங்களுடைய டேஸ்ட்டுக்காக தக்காளி சாஸ், சோயா சாஸ் வேணா ஊற்றிக்கலாம். தக்காளி சாஸ் வந்து அதில் வந்து நான் லைட்டாக வந்து ஆட் பண்ணியிருக்கேன். அந்த தக்காளி சாஸ் பதிலாக தான் தக்காளியை வந்து வெறுமனே அரைச்சி ஊற்றிட்டேன். சும்மா இது டேஸ்ட்டுக்காக
இந்த இது வந்து தக்காளி சாஸை வந்து ஒரே ஒரு ஸ்பூன் தாங்க ஊற்றிருக்கேன். அது ஓரளவுக்கு லைட்டாக கொதி வரும்போது இந்த பன்னீரை போட்டு இறக்கிட்டோம்னா சுவையான பன்னீர் மஞ்சூரியன் ரெடிங்க. இது சப்பாத்திக்கு, தோசைக்கு எல்லாமே ரொம்ப நல்லாயிருக்கும். இல்லைன்னா நம்ம கீ ரைஸ் மாதிரி பண்ணிட்டு அதுக்கு சைட் டிஷ்ஷாகவும் நம்ம வச்சுக்கலாம். நமக்கு தேவையான அளவுக்கு கிரேவி பதத்தில் வேணும்னா அதுக்கு தகுந்த மாதிரி நம்ம தண்ணி ஊற்றிட்டு நம்ம கொதிக்க வச்சுக்கிட்டோம்னா சுவையான பன்னீர் மஞ்சூரியன் ரெடிங்க. இதை நீங்களும் எப்படி இருக்குன்னு ட்ரை பண்ணி பாருங்க. என் மெத்தட் எப்படி இருக்குன்னு சொல்லுங்க. இல்லை இதில் சில பல குறைகள் இருந்தாலும் அதையும் எனக்கு கமெண்ட்ல சொல்லுங்க. எப்படி இருக்குன்னு உங்கள் வீட்லேயும் செஞ்சு பார்த்துட்டு எனக்கு கமெண்ட் பண்ணுங்க. இவ்வளோ நாள் எனக்கு சப்போர்ட் பண்ண எல்லாருக்கும் ரொம்ப நன்றி. இது எப்படி இருக்குன்னு கமெண்ட் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, லைக் பண்ணுங்க, சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. தேங்க்யூ.